பிக்கெஸ்ட் மிஸ்டேக் when scaling a company என்ன தெரியுமா? 0 to 10 ஒரு பர்சன் ஸ்கேல் பண்ணியிருப்பாரு. அதே பர்சன் அதே கம்பெனியை 0 to 100க்கு கொண்டு போவார் அப்படின்னு நினைக்கிறது தான். பட் ஆனால் இது கொஞ்சம் ஸ்டேஞ்சாக இருக்குல்ல. ஒரு ரீசன் சிம்பிள் தான். 0 to 1 ஸ்டேஜில் நம்ம ஸ்பீடாக எல்லாமே பண்ணுவோம், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், மிஸ்டேக்ஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணி அதை கற்றுக்கிட்டே இருப்போம். பட் ஆனால் அதுவே 100 போகும்போது ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் இருந்தால் தான் எல்லாருமே ஃபாலோவே பண்ண முடியும். சிஸ்டம்ஸ் தேவை, டீம் டெலிகேஷன்ஸ் தேவை, கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்ஸ் தேவை. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனாக இருந்துச்சு ஹார்ட் திங்ஸ் புக்கில். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் தேவைப்படுது. இதே நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்களா? காலேஜ் பண்றப்ப ஒர்க் ஆன அதே ஹேபிட்ஸ் ஜாப் போனப்ப சுத்தமா ஒர்க்கே ஆகாது. பிகினரா இருக்கும்போது ஒர்க் பண்ண அதே லேர்னிங் ஸ்டைல் எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு கம்பெனி ஸ்கேல் பண்ணும்போது பர்ஃபெக்டா ஸ்கேல் பண்ண முடியும். ஹலோ மக்களே, ஸ்மால் ஜர்னி ஆஃப் பில்டிங் சம்திங் எபிசோட் 15. இன்னைக்கு மார்னிங் புக் படிக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த புக்கை ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போறேன். பாக்ஸ்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு வாட்டர்மெலான ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சாப்பிட்டு திரும்ப வந்துட்டு டு டூ லிஸ்ட் மாடியூலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஃப்ரெஷ் கோகோனட் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிளான்ஸுக்கெலாம் வாட்டர் விட்டு கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன்லேருந்து பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், வானத்தை பார்த்துட்டு இருந்தேன். கேலண்டர், டு டூ லிஸ்ட், ரோட் மேப்பு, அப்புறம் இது எல்லாமே ஒவ்வொரு மாடியூலும் சின்ன கேப்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை டெய்லியும் பெட்டர் ஆக்கிட்டே இருக்கேன். என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு டு டூ லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். பாய் காய்ஸ், see you in the next video.